ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இன்னும் வெளிவராத ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அது கொலையா இல்லை, இன்னொரு பக்கம் இது இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை இது ஆணவ கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு காரணம் இரண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லையா. 19 வயது அந்த பையனும் அவங்க அப்பாவும் போயிட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெண் வீட்டார், பெண்ணுடைய அப்பாவும் இன்னும் சில உறவினர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஜாதி பெயரை சொல்லி திட்டுறாங்க, ஸோ ரொம்ப த்ரெட்டன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் ஒரு வேளை இது ஆணவமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க, தூக்குல தொங்கிய நிலையில. அதுல இன்னொன்னு அந்த இடத்துல பார்க்கும் போது என்ன அப்படின்னா, தரையில பதிச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்படுது. பண்ணிக்கிறாங்க அப்படின்னா செய்து மாட்டி விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க பேசப்படுது. ஒருவேளை இது ஆணவமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல அது கண்டுபிடிக்கிற பட்சத்துல இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களோ அவர்கள் அனைவருமே உள்ள இங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. கிரிமினல் ஆக்ட் கீழயும் SC/ST பிரிவென்ஷன் ஆக்ட் கீழயும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான செக்ஷன்ஸ் எல்லாம் அங்க ஃபைல் பண்ணப்படும். ஏன்னா ஆனர் கில்லிங்க்கு அப்படின்னு நமக்கு தனியா ஒரு செக்ஷன் கிடையாது. இதே இவங்க வேற சமூகத்தை சார்ந்தவர்கள், இதே தலித் சமூகத்தை சாராமல் இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த ஆணவ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல வந்திருக்க போறது கிடையாது. முன்னாடி நடந்த ஆணவ கொலையா இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட தண்டனை உச்சபட்ச தண்டனையாகத்தான் இருக்கு. ஓகே, சோ நம்ம இதுலயும் ஒருவேளை அது ப்ரூவ் ஆகிற பட்சத்துல இங்க உச்சபட்ச தண்டனையான லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் டெத் பெனால்டி அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் சார். நம்ம ஆக்சுவலாக என்னன்னா, நேற்று நடந்த ஒரு சம்பவம், மயிலாடுதுறை சாத்தாங்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது. 2 சடலங்கள் எடுக்கப்படுது. வயது ரொம்பவும் சின்ன வயது, ஒரு பெண் 18 வயசுக்கு கீழே, 19 வயசுல ஒரு பையன். என்ன ஆச்சு, என்ன நடந்தது? எஸ், ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இன்னும் வெளிவராத ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அது கொலையா இல்லை, இன்னொரு பக்கம் இது இந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை இது ஆணவ கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு காரணம் இரண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லையா. ஏன்னா இறந்து போன அந்த பையன் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல இன்னொன்னு, இது கொலையா இருக்குமோ, ஒருவேளை ஆணவ கொலையா இருக்குமோ அப்படிங்கிறதை நோக்கி கேள்வி வைப்பதற்கு அது ஒண்ணா இருக்கு. ரெண்டாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி நாள் தான் பையனும், தட் இஸ் லைக் இந்த இறந்து போன 19 வயது அந்த பையனும் அவங்க அப்பாவும் போயிட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா பொறையார் காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெண் வீட்டார், பெண்ணுடைய அப்பாவும் இன்னும் சில உறவினர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஜாதி பெயரை சொல்லி திட்டுறாங்க, ஸோ ரொம்ப த்ரெட்டன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் ஒரு வேளை இது ஆணவ இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அது அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க, தூக்குல தொங்கிய நிலையில. அதுல இன்னொன்னு அந்த இடத்துல பார்க்கும் போது என்ன அப்படின்னா, அந்த தரையில பதிச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ் ஓகே, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்படுது. வை பிகாஸ் அவங்க தரப்பு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அது இருக்குமா, ஒருவேளை யாராவது அவங்களுக்கு செய்து மாட்டி விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க பேசப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இது திரும்ப இது எப்படி இருக்குன்னா, பெண் வீட்டார் எடுத்து வைக்கக்கூடிய கிளைம்ஸ் என்ன இருக்குன்னா, இல்லை லைக் பையன் வீட்டார் எங்கள் வீட்டை அடிச்சுட்டாங்க, எங்கள் வீட்டை ரொம்ப அடித்து துவம்சம் பண்ணி சுக்குநூறு ஆக்கிட்டாங்கன்னு 4 பைக்கை சேதப்படுத்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் எனக்கும் அவங்க அம்மா பேசினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. எனக்கும் கண்ணில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க அப்பாவுக்கும் சுகர் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகும்போது நாங்கள் எப்படி இதை பண்ண முடியும், நாங்களே எங்கள் பொண்ணை பறி கொடுத்துட்டு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வைக்கக்கூடிய கான்செப்ட். பட் ஆனால் பையன் வீட்லேயோ பையனோட அம்மா அப்பா அவங்களாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை இவங்க ஐ திங்க் ஒரு 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னும், இல்லை கண்டிப்பாக இது பெண் வீட்டாரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆணவ கொலையை நோக்கி இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. மேம், இப்போ இது சம்பவம் நடந்தது, இதுக்கான விசாரணைகள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது லீகலா இதை மூவ் ஆகும்போது இது எப்படி மூவ் ஆகும், எதை நோக்கி போகும்? எஸ், இதுல இன்னொன்னும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இதுல இந்த பையன் அகெயின் 2 பேரும் ஒரே பகுதியை சார்ந்தவர் தான். சொன்ன மாதிரி இந்த மயிலாடுதுறை தாரங்கப்பாடி சாத்தான்குடி அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவங்க. அந்த பையன் பார்த்தோம்னா புதுப்பாளையம்ல இருக்கக்கூடிய மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு மகன். அவர் கொத்தனார் வேலையும் இங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த பெண் இறந்து போன அந்த பெண், அது 18 வயது கீழே நம்ம சிறுமினே சொல்லலாம் இல்லையா. அவங்க +2 முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய ஒரு பீரியட், அவங்க அந்த இடத்துல காலேஜ் போகக்கூடிய ஒரு பீரியட். அவங்களும் சாத்தன்குடி பகுதியை சார்ந்தவங்க தான். அகெயின் இவங்க உடல் கண்டெடுக்கப்பட்டதும் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே சாத்தன்குடி
பாம்பால் அம்மன் கோயில் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கீத்து கொட்டாயில தான் வந்து கண்டெடுக்கப்பட்டு குமரவேல் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது. ஓகே, ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். ஒருவேளை இந்த பையனும் பொண்ணும் உயிரோட இருந்து ஒருவேளை அந்த பொண்ணு வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா 18 வயது கீழே கல்யாணம் பண்ணதுக்காக அந்த பையன் மீதும் அந்த ஒருவேளை குடும்பத்தார் மீதும் இங்க போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கும். அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். ஒண்ணு. ஓகே இல்லையா? இது இன்னொரு பக்கம். ரெண்டாவது தற்கொலை அப்படின்னும் போது இப்போ நம்ம இதை வந்து 3 ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம வந்து இந்த ஆணவ அப்படிங்கிற நம்ம டேக்ல எடுத்துக்கிட்டா அப்படின்னாலே கண்டிப்பாக அங்க வந்து ஜாதி அப்படிங்கிறது பெரிய ரோல் பிளே பண்ணும் இல்லையா? பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் போகும் இல்லையா? இன்னொரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா 2 பேரையும் சேர்ந்து தன்னுடைய ஜாதிக்காக ஜாதி பெயரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடியது. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம 2003ல நடந்த கண்ணகி முருகேசன் வழக்கு இல்லையா? பெற்றோரே அந்த பெண் வீட்டாரே அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பாய்சன்லாம் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் 2 பேரையும் எரிச்சு வழக்கு இருக்கு இல்லையா? 3வது கேட்டகரி பார்க்க போனா இந்த கவின் வழக்கு மாதிரி இல்லையா? அதாவது இப்பதான் அவங்க பெண்ணுடைய தம்பி சுஜித் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தாயை வந்து இப்பதான் அரெஸ்ட் பண்ணாங்க ரீசெண்டா. அது இப்போ அங்கே எப்படின்னா பொண்ணை ஏதாவது ஒன்று மனசை மாத்துறது, பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்டன் பண்ணி இது பண்ணிட்டு பையன் இருந்தாலும் திரும்ப டார்ச்சர் பண்ணுவான். அதனால பையனை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி 3 லைக் ஆஸ்பெக்ட்ல எதுவா வேணாம் இருக்கலாம். ஓகே, when it comes to this ஆணவ கௌரவ ஜாதிய படுகொலை அப்படின்னும் போது இதுல இப்போ ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஒரு லீகாலிட்டி கிரவுண்ட்ல நம்ம போனோம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற கான்செப்டுக்காக அவரை பண்ணல. ஒரு 4 பேரை வந்து முன்னாடி இந்த பார்த்திபன் இறந்து போன அந்த பையனும் அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா? அதற்காக அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்ன கிரவுண்டு கீழே அப்படின்னா வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்க இப்போ சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். அடுத்தது ஒருவேளை இது ஆணவ இருக்கும் பட்சத்தில் விசாரணை அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல அது கண்டுபிடிக்கிற பட்சத்தில் வந்துட்டு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களோ அவர்கள் அனைவருமே உள்ள இங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. கிரிமினல் ஆக்ட் கீழேயும் SC/ST ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழேயும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான செக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே ஃபைல் பண்ணப்படும். ஏன்னா ஹானர் கில்லிங்க்கு அப்படின்னு நமக்கு தனியாக ஒரு ஆக்ட் கிடையாது, நமக்கு தனியாக ஒரு செக்ஷன் கிடையாது. இன்னைய வரைக்கும் நம்ம என்ன அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு ஒரு நியூ ஆக்ட் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா இது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். தட் இஸ் லைக் இந்த அசம்பிளியா இருக்கட்டும், இவர் வந்துட்டு இப்போ சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களும் ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு இல்லையா? ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் முன் வைக்கிறேன், இந்த தலித் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களை பாதுகாக்கிறதுக்காகவே தனியாக ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் இப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் இங்கே இருக்கு அப்படின்னா தட் இஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜ் KN பாஷா அவர்கள் தலைமையில் வந்து ஒரு கமிட்டியும் அமைக்கப்பட்டுச்சு. இதுக்கு கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட்டும் வந்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கவர்மெண்ட் முன் வந்து மேபி இதில் ஏதாவது பில் எல்லாம் பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். கொண்டு போனால்தான் இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறதுக்கான தனி சட்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்து நமக்கு கொண்டு வரப்படும். ஓகே, ஸோ இது தற்கொலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அது போயிடும். பட் ஆணவ படுகொலையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பெரிய ரோல் பிளே பண்ணும். ஏன்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு இல்லை அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது காயங்கள் உடலில் இருந்திருக்கா அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று கண்டிப்பாக அந்த ஃபோன் கால் வந்து பெரிய ஹிஸ்ட்ரி வந்து ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இங்கேயே 2 பேரும் வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இரவு ஒரு 2 மணி போலேயே வந்து 2 பேரும் காணும் வீட்டில் இருந்து அப்படின்னும் அந்த பெண்ணினுடைய செல்ஃபோன் சிக்னல் வச்சு போகும்போது அந்த இடத்துல அந்த கீத்து கொட்டாயில் போய் நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 30 போலீஸார் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு 200 போலீஸார் கிட்டத்தட்ட குவிக்கப்பட்டு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து VAOலேருந்து லைக் கலெக்டர்லேருந்து DSP ADSP SP எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்து தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இது இன்வெஸ்டிகேஷன்ல தான் நமக்கு தெரிய வரும் தற்கொலையா இல்லை ஆணவ கொலையான்றது. அதுக்கேற்ற மாதிரி கிரிமினல் ஆக்டும் SC/ST ஆக்டும் வந்து இதில் கொண்டு வரப்படும். ஏன்னா இப்போ இது வந்து மேஜராக பார்க்க போகிறது என்னன்னா அந்த பெண்ணோட வயது. ஆமாம், 17 வயது அப்படிங்கிறது இது வந்து அந்த பையனோட வீட்டுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா இப்போ அந்த பையனும் லவ் பண்ணியிருக்கான்னா தெரிஞ்சுதான் லவ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். அந்த பையன் வீட்டு சைடில் இது ப்ராப்ளம் உருவாகும்ல இப்போ என்னதான் இதாக இருந்தாலும் கண்டிப்பாக உருவாகும். இதில் என்ன ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போக்சோ வழக்கே நம்ம வரும்போது பையன் இன்னொன்று ஒரு வேளை தான் பையன் 18 வயது கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு அதை கண்டிக்காமல் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருது அப்படின்னா
விச் மீன்ஸ் அவங்களும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள், உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். இது காதலிக்கிறதுன்றதை தாண்டி அங்கே திருமணம் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஏன்னா லீகல் ஏஜ் ஃபார் மேரேஜ் அப்படிங்கிறதும் இங்கே கிடையாது. ஓகே, மேஜரும் கிடையாது. 18 வயது கீழே அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்க போக்சோ கீழே தான் வந்துட்டு ஒரு வேலை ஏதாவது இஷ்யூ கிரியேட் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க போக்சோ கீழே கொண்டு வரப்படுவாங்க. ஓகே, இங்கே வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். என்னன்னா பையன் வீட்டில் மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பொண்ணு வீட்லேயும் இங்கே என்ன சொல்லப்படுது, பையன் வீட்டில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டில் மிரட்டினாங்க அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். பொண்ணு வீட்டிலே அவங்க அம்மா பேசும்போது இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு இந்த காதல் ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னோம், இல்லை வேணாம் விட்டுரு, இது படிக்கிற வயசு அப்படிலாம் எங்கள் பொண்ணுக்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த முழுக்க இந்த காதல் விவகாரத்தில் பையன் வீட்டு சைடு தெரிஞ்சும் அமைதியாக இருந்தாங்களா இல்லை உடந்தையாக இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது அட்ராக்ட் ஆகுமா இல்லைன்றதும் நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். நம்ம அதே மாதிரி அந்த கொட்டாயிலையும் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஹைட்டும் கிடையாது. இவங்க வந்து அதுல வந்து அவங்களுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தா அங்க போய் பண்ணிருக்கணும் அவங்க அவசியமே கிடையாது. அங்கதான் ஒரு கேள்வியே வருது, இங்க எப்படி அவங்களுக்கு அந்த மைண்ட் வரும்? அவங்க ஓகே சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. எங்கேயோ போய் இதை வந்து பார்க்கும்போதுதான் இது வந்து கண்டிப்பா வந்து அவங்க எடுத்த முடிவா இருக்காதான்ற ஒரு கேள்வி வரும்போது முதல் சந்தேகம் அப்ப யார் மேல வரும்? இப்ப 2 குடும்பமும் இருக்காங்க, அவங்க அப்பா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, பையனோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ டைரக்டா அவங்க பொண்ணோட ஃபேமிலி சைட்ல தானே அது வந்து கேஸாகவே ஃபைல் ஆக வாய்ப்பு இருக்கும். எஸ் இங்க என்ன அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி இது தற்கொலையை தாண்டி ஆணவ கொலையாக இருக்குமோ அப்படிங்கிறதுல இந்த பாயிண்ட் ரொம்ப சந்தேகத்துக்குரிய பாயிண்டா இருக்கு. ஓகே, ஒருவேளை அவங்க நிஜமாவே அந்த ஏஜ் ரீசனால அந்த மென்டல் மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அந்த இடத்த சூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, நம்மளே நிறைய இதெல்லாம் வந்து ஒரு பேஸ் பேர் ஐஸ்ல ஈவன் லேமேன் கேன் குவெஸ்சன். அதை பார்க்கும்போது ஒரு காமன் பீப்புளுக்குமே தோணலாம், இது எப்படிடா இவ்வளோ கம்மியா இருக்கு, ஒரு தூக்கில் ஒருத்தவங்க போயிட்டு ஒருத்தவங்க தொங்குறாங்க அப்படின்னா அது கூட நான் ஹைட் ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொன்று அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சதும் அடுத்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வைத்து தான் அடுத்த கட்டத்தில் ஒரு வேலை இது அப்படி நகர்ந்து போகுது ஆணவ நோக்கி அப்படின்னா கண்டிப்பா பெண் வீட்டார் மீது சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவே அதிகம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் போய் பையன் வீட்டில் கொடுத்துட்டாங்கல்ல, ஜாதி பெயரை சொல்லி திட்டுறாங்கன்னு. இதே இவங்க வந்து வேற சமூகத்தை சார்ந்தவர்கள், இதே தலித் சமூகத்தை சாராமல் இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த ஆணவ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல வந்திருக்க போறது கிடையாது. ஏன்னா நம்மளே பார்க்குறோம் எவ்வளோ வேற காஸ்ட்ல இருந்து லவ் பண்றாங்க. பட் எஸ்பெஷலி இந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் பையன் வீட்டாராக இருக்கும் போது பெண் வீட்டாராக இருக்கும் போது அவங்களே வந்துட்டு ஒரு ஹப்பர் ஹேண்டாக கருதும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழும் போது அதுக்கான எவிடென்ஷியல் வேல்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக பெண் வீட்டார் மீதோ இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் மீதோ அதற்குண்டான நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டமாக எடுக்கப்படும். என்ன சட்டம் அவங்க மேல வந்து பாயும் அமைப்பு இது வந்து உறுதிப்படுத்துறாங்க? யாரோ ஒரு பெண் வீட்டாரோ இல்ல பையன் வீட்டார் யாரோ ஒருத்தவங்க மேல ஒரு சட்டம் வந்து பாயுதுன்னா என்ன சட்டம் பாயுது? எஸ், ரெண்டுமே என்ன சொல்லுங்க, பிஎன்எஸ் ஆக்ட், பாரத் நியாய சங்கீதா, இந்த சட்டமும் முன்னாடி ஐபிசி இப்போ பிஎன்எஸ், இன்னொன்று எஸ்சி/எஸ்டி ஆக்ட், இது ரெண்டுமே கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி கண்டிப்பாக அவங்க மீது வந்துட்டு அங்கே செக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணப்படும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 2017 2025 பார்த்தோன்னா ஒரு 59 அந்த மாதிரி ஆணவ வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது. இல்லை இன்னொன்றும் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இல்லை எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இங்கே வந்து கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டது உண்மையான ஒரு விஷயமாக தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த 3 மாசத்துல 8 ஆணவ ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதா அவங்களும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 59 ரெஜிஸ்டர் ஆனது இந்த டியூரேஷன்லயா இருக்கட்டும் இல்லை இந்த முன்னாடி நடந்த ஆணவ கொலையா இருக்கட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை உச்சபட்ச தண்டனையாகத்தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதுலேயும் ஒரு வேளை அது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் இங்கே உச்சபட்ச தண்டனையான லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ.